என் அன்பு மகளே, உனக்காகத்தான் இந்த பதிவு. எப்பொழுதும் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயல்லவா? நீ அழுக பிறந்தவள் அல்ல, ஆள பிறந்தவள். அம்மா நான் சொல்வதை கேள் தங்கமே. வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக போகின்றது. வெளிச்சம் என்னும் நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாயல்லவா? உன்னுடைய மன தைரியம் எத்தகையது? மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மாதான். உன்னை வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சகமாய் வளர்ந்துதான் நிற்கப் போகின்றாய். அதற்கான தேடலில்தான் நான் இப்பொழுது உனக்கு அனுமதி தந்துள்ளேன் தங்கமே. உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன்னுடைய எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்த போது அதை மீறி நீ எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் செல்ல பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால்தான் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே. நீ ஆள பிறந்தவள் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு உன்னுடைய செயல்களிலும் முயற்சிகளிலும் வீணடிக்காமல் போகும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். ஓம் சக்தி.